என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் படும் கஷ்டம் அனைத்தும் அப்பா ஈசன் அறிவார். உங்கள் கஷ்டங்களைப் போக்க ஈசன் சொல்லும் இந்த ரகசியங்களை கேளுங்கள். உங்களுக்காக ஈசன் சொல்லுவதை தவறாமல் கேளுங்கள். கேட்டு முடித்ததும் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க்கையில் கஷ்டப்படும் உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் வாழ்க்கையும் மாற உதவுங்கள். அப்பன் சிவன் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில வெற்றி வேண்டும் அப்படின்னு கேட்கிறாய். ஆனால் நீ வெற்றி என்றால் என்ன என்று ஒரு கணம் கூட அமைதியாக உட்கார்ந்து உன்னை கேட்டதுண்டா? பணம் கிடைத்தால் வெற்றியா? புகழ் வந்தால் வெற்றியா? மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்ந்தால் வெற்றியா? இல்லை, இவையெல்லாம் வெற்றியின் நிழல்கள் மட்டுமே. உண்மையான வெற்றி உன் மனம் உனக்கு கட்டுப்பட்டிருப்பதுதான். நான் சிவன். நான் மலையில் அமர்ந்திருப்பவன் அல்ல. நான் உன் மூச்சுக்குள் இருக்கும் விழிப்புணர்வு. நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். சோர்ந்து விழுந்து மீண்டும் எழுந்து மீண்டும் ஓடுகிறாய். எங்கே போகிறாய் என்று உனக்கே தெரியாமல் நீ கூட்டத்தைக் கண்டு ஓடுகிறாய். வரும்போகும் வழி அதுதான் சரியான வழி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வெற்றி எப்போதும் கூட்டத்திற்கு எதிர் திசையில்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த மிகப்பெரிய தோல்விகள் உன் தவறால் இல்லை, உன் பயத்தால். நீ முயற்சி செய்யவில்லை, ஏனென்றால் தோல்வி பயம். நீ உண்மை பேசவில்லை, ஏனென்றால் நிராகரிப்பு பயம். நீ உன் திறமையை வெளிக்காட்டவில்லை, ஏனென்றால் விமர்சன பயம். பயத்தில் பிறந்த வாழ்க்கை வெற்றியை பார்க்காது. நான் பயத்தை அழிப்பவன். பயத்தை அழிக்க நீ முதலில் உண்மையை ஏற்க வேண்டும். நீ யார்? உன் பலம் என்ன? உன் பலவீனம் என்ன? இதை மறைத்து மற்றவர் போல நடித்து நீ வெற்றி பெற முடியாது. நான் நிர்வாணன், அதன் அர்த்தம் நான் எதையும் மறைக்கவில்லை. நீயும் உன் உண்மையை மறைக்காத நாள் உன் வாழ்க்கை திசை மாறும். வெற்றி வெளியில் இல்லை, உன் தினசரி பழக்கங்களில்தான் இருக்கிறது. நீ காலையில் எழும்போது உன் மனநிலை எப்படி இருக்கிறது? அவசரமா, எரிச்சலா, அழுத்தமா? இந்த மனநிலையில் நீ எதைத் தொட்டாலும் அது கஷ்டமாகவே இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், நாள் தொடங்கும் முன் உன்னை அமைதிப்படுத்து. ஒரு நிமிடம் மூச்சை கவனி. நீ உயிரோடு இருக்கிறாய், இது சாதாரண விஷயமல்ல. உயிரோடு இருப்பவன் எதையும் மாற்ற முடியும். நீ தினமும் உன் நேரத்தை எதற்கு விற்கிறாய்? பணம் வாங்குகிறாய், ஆனால் உன் கனவை விற்றுவிட்டாய். வெற்றி பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. நீ இரவில் நிம்மதியாக தூங்குகிறாயா? உன் மனம் உன்னை குற்றம் சாட்டுகிறதா? அப்படியானால் அங்கே வெற்றி இல்லை. நான் காசிவாசி. காசி என்றால் முடிவு, பழையதை முடிக்கும் இடம். நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலாவது சில விஷயங்களை முடிக்க வேண்டும். பழைய குற்ற உணர்ச்சி, பழைய அவமானம், பழைய தோல்வி நினைவுகள் அவை இன்றைய உன் வாழ்க்கையை ஆளவிடாதே. நீ தோற்றாய், அதனால் நீ தோல்வியாளன் அல்ல. முயற்சி செய்யாமல் வாழ்ந்தவன்தான் தோல்வியாளன். நான் உன்னை போட்டியில் வெல்லச் சொல்லவில்லை, நீ உன்னையே, அதாவது நேற்றைய உன்னை வெல்லச் சொல்கிறேன். நேற்றை விட இன்று சற்றே தெளிவாக இருந்தால் அதுவே வெற்றி. நேற்றை விட இன்று சற்றே உண்மையாக இருந்தால் அதுவே வெற்றி. நேற்றை விட இன்று சற்றே பயம் குறைந்தால் அதுவே வெற்றி. வெற்றி ஒரே நாளில் வரும் சத்தமல்ல, அது அமைதியாக வளர்கிறது. விதை மண்ணுக்குள் சத்தமில்லாமல்தான் முளைக்கிறது. நீ விதையை தினமும் தோண்டி ஏன் வளரவில்லை என்று கேட்டால் அது செத்துவிடும். அதுபோல உன் முயற்சியை அமைதியாக வளரவிடு. உன் வேலையை, உன் கடமையை முழுமையாகச் செய். பலனை என்னிடம் விட்டுவிடு. நான் சிவன். நான் நீதிபதியில்லை, நான் கணக்கு போடுவதில்லை. நான் உண்மையை மட்டும் ஆதரிக்கிறேன். நீ நேர்மையாக நடந்தால் உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது சரியான பாதை. வெற்றி உன்னை உயர்த்த வேண்டும், உன்னை சிதைக்க அல்ல. உன்னை அகந்தையாக்கும் வெற்றி நீடிக்காது. உன்னை பணிவாக்கும் வெற்றி என்றும் நிலைக்கும். நீ வெற்றி வேண்டுமென்று சொல்லும்போது உன் உள்ளே ஒரு சின்ன குரல் கேட்கிறது. நான் தகுதியானவனா? அந்தச் சந்தேகம்தான் உன் முன்னேற்றத்தை மெதுவாக்குகிறது. நான் சிவன். நான் சந்தேகத்தை சாம்பலாக்குபவன். நீ உன்னை தாழ்வாக நினைக்கும் வரை உலகம் உன்னை மிதிக்கும். நீ உன்னை உணர்ந்த நாளில் உலகம் உன் பாதையில் நடக்கும். உன் வாழ்க்கையில் பலர் உன்னை தாழ்வாக பார்த்திருக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் காதை விட்டுப் போனாலும் உன் மனதில் தங்கிவிட்டது. அந்த வார்த்தைகள் உன் முடிவுகளை இன்றும் இயக்குகின்றன. அதை கவனி. நீ யாரோ ஒருவரின் கருத்திற்கு அடிமையாக வாழ வேண்டியவன் அல்ல. நீ உன் அனுபவத்தின் அதிபதி. நான் திருநீறு பூசுகிறேன், அதன் அர்த்தம் எல்லாமே ஒரு நாள் சாம்பலாகும். புகழ், பதவி எல்லாம் அப்படி இருக்க எதற்காக பயப்படுகிறாய்? இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று உணர்ந்தவன்தான் உண்மையில் வெற்றி பெறுகிறான். நீ பாதுகாப்பு தேடி உன் கனவுகளைச் சிறையில் அடைத்துவிட்டாய். இது பாதுகாப்பான வேலை, இதில் ரிஸ்க் வேண்டாம், இப்போ இது போதும். இந்த வார்த்தைகள் மெதுவாக உன் தீயை அணைக்கிறது. நான் அக்னி, உன் உள்ளிருக்கும் தீயை அணையவிடாதே. இந்த தீதான் உன்னை கூட்டத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. வெற்றி அறிவால் மட்டும் வராது, தைரியம் வேண்டும். நீ தெரிந்த வழியில் நடப்பவன் அல்ல. நீ உன் வழியை உருவாக்குபவன். தோல்வி உன் எதிரி அல்ல, அது உன் ஆசான். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு உண்மையைச் சொல்ல முயற்சி செய்கிறது. நீ அதை கேட்காமல் அழுது கொண்டே இருந்தால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. நான் நடராஜன். நான் ஆடுவது அழிவுக்காக அல்ல, மாற்றத்திற்காக. உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வேண்டுமென்ற சில பழக்கங்கள், சில மனிதர்கள், சில எண்ணங்கள்,
ஆகியவற்றிற்கு முடிவு கட்ட வேண்டும். எல்லோரையும் மகிழ்விக்க நீ முயற்சி செய்கிறாய். அதனால் நீ உன்னை இழக்கிறாய். உன் வாழ்க்கை ஒரு நாடகமல்ல. நீ உண்மையாக இருப்பது சிலரை விலக வைக்கும், அது சரிதான். எல்லோரும் உன்னோடு இருந்தால் நீ சரியான பாதையில் இல்லை என்று அர்த்தம். நான் தனியாக கையிலையில் அமர்கிறேன். உண்மை எப்போதும் தனித்துவமானது. நீ தேர்ந்தெடுக்கும் வெற்றிப் பாதையும் அப்படித்தான். நீ தனியாக உழைக்க வேண்டிய நேரம் வரும். தனியாக முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரும். அப்போது கூட்டத்தை நினைத்து பின்னோக்கி திரும்பாதே. உன் நேரம் முக்கியம். நீ தினமும் உன் நேரத்தை யாருக்காக கொடுக்கிறாய்? அது உன்னை உயர்த்துகிறதா அல்லது சோர்வடைய செய்கிறதா? நேரத்தை வீணாக்கும் எல்லாவற்றையும் மெதுவாக விட்டுவிடு. நான் காலன், நேரத்தை நான்தான் ஆளுகிறேன். நீ காலத்தை மதிக்கவில்லை என்றால் காலம் உன்னை மிதிக்கும். நீ இன்றைக்குச் செய்ய வேண்டியதை நாளைக்குத் தள்ளாதே. வெற்றி ஒழுக்கத்தை நேசிக்கிறது. உனக்கு மனமில்லாத நாளில் கூட உன் கடமையைச் செய்தால் அங்கேதான் வெற்றி உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை முறியடிக்க முயற்சி செய்தால் அவரிடத்தில் சண்டையிடாதே. உன் வளர்ச்சிதான் உன் பதில். அமைதியாக உயர்ந்து செல், சத்தமாக வாதம் செய்ய வேண்டாம். மௌனம் பல நேரங்களில் மிகப்பெரிய சக்தி. நீ வெற்றி பெறும்போது அகந்தை வரலாம். அகந்தை வந்தால் வீழ்ச்சி நெருங்குகிறது என்று அர்த்தம். உன் கால்களை எப்போதும் நிலத்தில் வைத்துக்கொள். நன்றி உணர்வு உன்னை பாதுகாக்கும். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன்னை உருவாக்கிய என்னை மறக்காதே. நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் தனிமையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சிரிக்கும் இடத்தில் நீ சிரிக்கலாம், ஆனால் எல்லோரும் தூங்கும் நேரத்தில் நீ விழித்திருக்க வேண்டும். வெற்றி உழைப்பை மட்டுமல்ல, தியாகத்தையும் கேட்கிறது. சில நேரங்களில் நீ விரும்பும் மனிதர்களை புரியாத நிலையில் விட்டு முன்னே செல்ல வேண்டி வரும். அது கொடூரமல்ல, அது அவசியம். நான் யோகி. யோகம் என்றால் விலகுதல் மைனஸ் உலகத்தை வெறுத்தல்ல. உன் இலக்கில் கலக்கமில்லாமல் இருக்க. நீ எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பிடித்துக்கொள்ள முயற்சி செய்கிறாய், அதனால் எதுவும் முழுமையாக உன்னிடம் இல்லை. வெற்றி முழு கவனத்தை கேட்கிறது. நீ ஒரு விஷயத்தைச் செய்யும்போது அதில் முழுமையாக இரு. அரை மனதோடு செய்தால் அரை வெற்றியே வரும். நான் தியானி. தியானம் என்பது கண்மூடுவதல்ல, உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவது. உன் மனம் ஒரு குரங்கு போல தாவிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், தினமும் சில நிமிடம் எண்ணங்களை நிறுத்து. அந்த இடைவெளியில் நீ உன்னை காண்பாய். உன்னை கண்டவன் தன் பாதையை தவறமாட்டான். வெற்றி பிறரை மிதித்து மேலே ஏறுவது அல்ல, உன் தகுதியால் மேலே உயர்வது. நீ அநியாயம் செய்து கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. நான் தர்மன். நீ சரியாக நடந்தால் பாதை சிரமமாக இருக்கலாம், ஆனால் உன் உறக்கம் அமைதியாக இருக்கும். நீ தவறாக நடந்தால் பாதை எளிதாக இருக்கலாம், ஆனால் முடிவு பயங்கரமாக இருக்கும். பணத்தைப் பற்றி நீ அதிகம் குழப்பமடைகிறாய். பணம் எதிரி அல்ல, அதற்கு அடிமையாக மாறுவதுதான் பிரச்சனை. பணத்தை சரியாக பயன்படுத்து, அதையே இலக்காக மாற்றாதே. நான் வைராகி. வைராகியமென்றால் உலகத்தை விட்டுவிடுவது அல்ல, பொருளால் ஆளப்படாமல் இருப்பது. நீ சம்பாதிக்கும் பணத்தில் சிறிதாவது நேர்மையாக பகிர்ந்து கொள். பகிர்வு உன் மனதை விரிவாக்கும். சுருக்கமான மனம் பெரிய வெற்றியை தாங்காது. உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே நின்று போனது போல தோன்றும். முயற்சியும் இருக்கிறது, ஆனால் பலனில்லை. அந்த நேரம் மிக முக்கியமானது. அப்போதுதான் பலர் விட்டுவிடுகிறார்கள். நீ விடாதே. நான் பரீட்சை வைப்பவன். அந்த இடைவெளி உன்னை உறுதி செய்யவே. நீ உண்மையிலேயே வெற்றி பெற வேண்டுமென்றால் தீயிலும் நீ தொடர்வாய். வெற்றி உனக்கு வெளியே கை கொடுக்காது. நீ உள்நோக்கி வளர்ந்தபோதுதான் அது உன்னை அடையும். உன் உடலை கவனி. சோர்ந்த உடல் பெரிய கனவுகளை சுமக்க முடியாது. உன் உணவை, உன் தூக்கத்தை, உன் பழக்கங்களை மதிக்க கற்றுக்கொள். நான் உடலில்தான் ஆன்மாவை வைத்திருக்கிறேன். உடலை அலட்சியம் செய்தால் ஆன்மாவும் மங்கும். உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். ஒரு நாளின் தோல்வியால் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காதே. நீ விழலாம், ஆனால் விழுந்த இடத்திலேயே குடியிருக்காதே. எழுந்து முன்னே செல். நான் எழுச்சி. உன்னுள்ளே ஒரு சக்தி இருக்கிறது, நீ அதை இன்னும் பயன்படுத்தவில்லை. அந்த சக்தியை பயத்தை தாண்டி உண்மையை தொடும்பொழுது வெற்றி உன் பின்னால் வரும். என் பிள்ளையே, நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் பொறுமையை நண்பனாக்க வேண்டும். அவசரம் உன்னை வேகமாக நகர்த்தும், ஆனால் பொறுமைதான் உன்னை தூரம் கொண்டு செல்லும். நீ இன்று விதைப்பதை நாளை அறுவடை செய்ய முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளாத மனம் எப்போதும் எரிச்சலிலேயே இருக்கும். நான் இமயமலையில் அமர்ந்தவன். அங்கே மலை நகர்வதில்லை, ஆனால் காலம் வந்தால் உலகமே அதனைச் சுற்றி மாறும். நீயும் அப்படியாக மாறு மைனஸ் அமைதியாக, உறுதியாக, அசையாமல். வெற்றி உன்னை சோதிக்கும்போது முதலாவது உன்னை களைப்பாக உணர வைக்கும். இதற்கெல்லாம் அர்த்தம் இருக்கா? யாருக்கும் எனது உழைப்பு தெரியவில்லையே மைனஸ் இந்த எண்ணங்கள் உன்னை வழியில் நிறுத்த முயற்சி செய்யும். அப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன், யாரும் பார்க்காவிட்டாலும் நீ செய்யும் சரியான செயல் வீணாகாது. நான் கர்மாவின் காவலன். ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. நீ நல்லது செய்தால் அது உன்னை தேடிவரும், தாமதமாக ஆனால் தவறாமல். நீ எதிர்பார்ப்புடன் செய்த நன்மை வியாபாரம், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த நன்மை தர்மம்.
அதன் பலன் அமைதி. அமைதிதான் உச்ச வெற்றி. நீ நினைப்பது போல வெற்றி என்றால் எல்லாம் கிடைத்துவிடுவது அல்ல. எதுவும் இல்லை என்றாலும் உன் மனம் நிம்மதியாக இருப்பதுதான் வெற்றி. நான் சுடுகாட்டில் வாழ்கிறேன், அதன் அர்த்தம் முடிவை நினைவில் வைத்துக்கொள். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் இறுதியில் எல்லாமே இங்கேதான். அப்படி இருக்க அகந்தைக்கு இடம் எங்கே? அகந்தை உன் பார்வையைச் சுருக்கும், பணிவு உன் பார்வையை விரிவாக்கும். நீ யாரிடமிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த மனநிலையே உன்னை எப்போதும் முன்னே வைத்திருக்கும். வெற்றி ஒரு உச்சி அல்ல, அது ஒரு நிலை. நீ இன்று வெற்றியில் இருந்தால் நாளை விழிப்புணர்வில் இருக்க வேண்டும். இல்லையெனில் அதே வெற்றி உன் வீழ்ச்சிக்கான காரணமாகும். நான் மூன்றாவது கண் கொண்டவன். அது வெளியை பார்க்க அல்ல, உன்னை பார்க்க. நீ தினமும் உன்னையே கேட்டுக்கொள். நான் நேர்மையாக இருக்கிறேனா? நான் உண்மையை தவிர்க்கிறேனா? நான் பயத்தால் வாழ்கிறேனா? இந்த கேள்விகள் உன்னை சுத்தமாக வைத்திருக்கும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாய், அது சாத்தியமில்லை. உன் செயலை, உன் முயற்சியை, உன் மனதை இதையே கட்டுப்படுத்து. மற்றவற்றை நீ விட்டுவிட வேண்டும். விடுவித்த மனம் பெரிய கனவுகளைச் சுமக்கும். நான் கங்கை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையில் ஓட்டத்தை நிறுத்தாதே. ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு இங்கேயே நான் இப்படித்தான் என்று தீர்மானிக்காதே. நீ மாற முடியும். மாற்றம்தான் உன் இயல்பு. வெற்றி உன்னை மாற்றும், ஆனால் உள்ளார்ந்த உண்மையை அழிக்கக்கூடாது. நீ எதைச் செய்தாலும் உன் மனசாட்சியிடம் தோற்காதே. அதை காப்பாற்றினால் எல்லாவற்றையும் இழந்தாலும் நீ வென்றவனே. நான் சிவன். நான் முடிவும் நான் தொடக்கமும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னை அறி, உன்னை ஏற்றுக்கொள், உன்னை மேம்படுத்து, உன்னை விடுவி. இந்த நான்கும்தான் உன் பாதை. அந்த பாதையில் நீ நடக்கும்போது வெற்றி உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன் உள்ளார்ந்த குரலைக் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எப்போதும் உனக்குச் சொல்வது என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான். ஆனால் உன் ஆன்மா என்ன செய்யக்கூடாது என்று மெதுவாகச் சொல்கிறது. அந்த மென்மையான குரலை நீ புறக்கணித்த நாள் முதல் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் மௌனகுரு. நான் கட்டளையிட மாட்டேன், நான் சுட்டிக்காட்டுவேன். நீ உன் வாழ்க்கையில் சில முடிவுகளை உன் மனசாட்சிக்கு எதிராக எடுத்திருக்கிறாய். அந்த நேரத்தில் உன் உள்ளே ஒரு சிறு வழி வந்திருக்கும். அதையே நீ சரி, இப்ப இதுதான் வழி என்று அடக்கிவிட்டாய். அந்த வழிதான் உன்னை மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு வருகிறது. வெற்றி உன் மனசாட்சியுடன் சமாதானம் செய்து கொள்ளாமல் வராது. நீ அதிகம் பேசுகிறாய், ஆனால் குறைவாக கேட்கிறாய். நீ அதிகம் திட்டமிடுகிறாய், ஆனால் குறைவாக உணர்கிறாய். வெற்றி கணக்கில் மட்டுமில்லை, அது உணர்வில் இருக்கிறது. நான் சந்திரனை தலையில் வைத்தவன். சந்திரன் என்பது மனம். மனம் சமநிலையில் இல்லையெனில் அறிவே உன்னை குழப்பம். அதனால்தான் மனநிலையை பார்த்துக்கொள். நீ கோபத்தில் எடுத்த முடிவை நீயே நாளை திருத்த வேண்டியதாக இருக்கும். நீ சோர்வில் எடுத்த முடிவு உன் வளர்ச்சியை மெதுவாக்கும். அமைதியில் எடுத்த முடிவு உன்னை நேராக கொண்டு செல்லும். வெற்றி அவசர முடிவுகளின் பலன் அல்ல, அது தெளிவான தொடர்ச்சியின் பலன். நீ சில நாட்கள் மிக உற்சாகமாக இருப்பாய், சில நாட்கள் மிகச் சோர்வாக இருப்பாய். அது இயல்பு. ஆனால் நீ அந்த இரண்டுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நான் சமநிலை. நீ உற்சாகமாக இருந்தாலும் உன் ஒழுக்கத்தை விடாதே. நீ சோர்வாக இருந்தாலும் உன் கடமையை விடாதே. அந்த தொடர்ச்சிதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். நீ வெற்றி பெறும்போது உனக்கு பலர் வருவார்கள், அவர்கள் உன் அருகில் இருப்பார்கள். ஆனால் நீ விழுந்தால் அவர்கள் காணாமல் போவார்கள். அதனால் மனிதர்களை அல்ல, உன் பாதையை நம்பு. நான் கைலாயம். கைலாயம் உன் உச்சநிலை. அங்கே போக எளிதான பாதையில்லை, கடினமான ஏற்றம்தான். நீ சோர்ந்தால் ஒரு நிமிடம் நில், ஆனால் பின்னோக்கி திரும்பாதே. நீ இன்று உன் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் நாளை அதே வாழ்க்கையை குற்றம் சொல்லுவாய். குற்றம் சொல்வது உன்னை 1 மில்லிமீட்டர் கூட முன்னே நகர்த்தாது. பொறுப்பை ஏற்றுக்கொள். உன் நிலை உன் முடிவுகளின் விளைவு. அதை ஏற்றுக்கொண்ட நாளில் நீ சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வது அல்ல, எதை செய்தாலும் அதற்கு பொறுப்பேற்க தயாராக இருப்பது. நீ உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உண்மையாக விரும்பினால் அதை அரை மனதோடு செய்யாதே, முழுமையாகச் செய். முழுமை உன்னை தெய்வத்திற்கு அருகில் கொண்டு போகும். நான் முழுமை. நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் வெற்றி கிடைக்காத நாட்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.